Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 14th நவம்பர் ஆக்சுவலி. ஸோ நேற்று நம்ம என்ன அனாலிசிஸ் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம வந்து லெவல்ஸ் என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,000 லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்துருந்தோம். செகண்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,250 லெவல் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எனிவேர் அபோவ், அதாவது 42,250க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா நம்ம வந்து பை பண்ணியிருப்போம். அதே வந்து 42,000 கீழே வந்து க்ளோஸ் வச்சிருந்துச்சுன்னா நம்ம செல் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி நம்ம ஆப்வியஸாக பார்த்துருந்தோம். இன்னொரு கேஸ் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,000 கிட்ட மார்க்கெட் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆப்வியஸாக பை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நேற்று பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஸோ 50 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான், அதாவது இன்றைக்கி சார்ட் டேட்டாவை நம்ம கட் பண்ணிடுவோம். சரிங்களா? கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நேற்று வரைக்கும் மார்க்கெட் எப்படி தான் இருந்துச்சு, ஸோ நம்ம அனாலிசிஸ் படி இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிடுச்சு, எப்படி நம்ம ப்ராஃபிட் பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான டாபிக். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இது மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இங்கே என்ன அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் மார்க்கெட் வந்து இங்கே சைட்வேஸில் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து லோவில் வரும்போது பை பண்ண போகிறோம், அதே வந்து அப்பில் இருக்கும்போது நம்ம செல் பண்ண போகிறோம். சரிங்களா? அடிஷ்னல் ஃபேக்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் எது ஒரு ஆக்ஷன் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது பேஸ் பண்ணி நம்ம வந்து பையோ செல்லோ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்படி வந்து நம்ம இன்றைக்கி என்ன ஓப்பனிங் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நல்லா 42,000 கிட்ட வந்துருச்சு. நமக்கு வந்து இங்கேருந்து பை ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். பட் வெயிட் பண்ணிட்டு பார்க்கணும், பிரேக் அவுட் கொடுக்குதா இல்லை சப்போர்ட் எடுக்குதா. ஸோ சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து ஏதாவது ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுவே வந்து பிரேக் ஆகி செல் ஆக போகிறது அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் ஃபார்மேஷன் கொடுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும், இல்லைன்னா நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ கன்சிடரிங் திஸ் அஸ் கன்சல்டேஷன் மார்க்கெட் நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த ஏரியாவில் கொஞ்சம் நேரம் கன்சாலிடேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து 42,000 பிளைண்டாக பை பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டோட ஆட்ரிபியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42,000 வந்து மோஸ்ட்லி பை ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து 42,250 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கே ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ அப்படி வெயிட் பண்ணும்போது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமாக அந்த ட்ரெண்ட் லைனை ஈஸியாக ரெஸ்பெக்ட் பண்ணுது. சரிங்களா? ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீசெண்டாக ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? அதாவது ஹையர் ஹை இல்லை, லோயர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த லோயர் ஹையை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்படி மார்க் பண்ணும்போது இந்த லோயர் ஹையோட வேல்யூ வந்து 40,075. அப்புறம் இமீடியட் லோயர் ஹையோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 42,100. ஸோ இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேண்டில் 15 மினிட்ஸோ இல்லை 5 மினிட்ஸ் கேண்டிலோ வந்து க்ளோஸ் வைக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குன்ற பட்சத்தில் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்சைட் போகிறது அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,075க்கு மேலே வந்து ஒரு கேண்டில் பிரேக் வைக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் ரொம்ப நேரம் கன்சல்டேஷன்லேயே இருந்திருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வால்யூமோட நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு வந்து என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிரேக் அவுட் தான். ஸோ இந்த ஏரியாவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெட் கேண்டில் வந்து என்னோட என்ட்ரி இருக்கும். ஐடியலாக என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு கீழே தான் இருக்கும். அதே மாதிரி என்னோட டார்கெட் வந்து நான் ஃபுல் ரேஞ்சு நான் டார்கெட் பண்ண போகிறதில்ல. இன்ஸ்டெட் அதுக்கு பதில் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் லோயர் ஹை எது இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். அந்த லோயர் ஹை பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் வருது. ஸோ மோரல்லஸ் நமக்கு வந்து இது வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்புறம் நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மோரல்லஸ் நமக்கு வந்து 1:2 வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் ரொம்ப வைடாக இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் ரீசன்ட் லோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1255 கேண்டில். ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சம் நல்லாவே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1255 கேண்டில் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 1255 கேண்டிலோட லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,997. ஸோ இந்த 97 இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து நம்ம வந்து 41,950 கிட்ட வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நம்ம பஃபர் வச்சு கொஞ்சம் இன்டாக்டாகவும் நார்மலாக வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். எதுக்கு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மோரல்லஸ் 1:2 கிட்ட இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து லாங் டேர்மில் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இதுதான். இப்போ கரண்ட்டாக வந்து 1:1.63 இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து நமக்கு மார்க்கெட் மேக்ஸிமம் இந்த ஸ்விங் வரைக்கும் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. என்ட்ரி எடுத்துட்டோம். இப்போ நம்ம டார்கெட் ஹிட் பண்ணுறோமா இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறோமா நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஈஸியாக வந்து டார்கெட் ஹிட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான லாஜிக். ஸோ டெலிகிராம் குரூப்லேயும் இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன டேயாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து 42,000 வந்து ஒரு நல்ல லெவல். அதே மாதிரி 42,250, 200 அந்த ஏரியா வந்து ஒரு நல்ல லெவல். சரிங்களா? ஸோ அந்த ஏரியாவுக்கு மேலே நம்ம கிராஸ் ஆகும்போது தான் மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். அது வரைக்கும் நமக்கு மூவ்மெண்ட் கிடைக்காது. சரிங்களா? அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ஈஸியாக வரையலாம். எங்கேருந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் நீங்கள் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பிஹேவியர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் ஏரியா ஆஃப் சப்போர்ட் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு சப்போர்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் ஏரியான்னு சொல்லிக்கலாம். ஸோ 42,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு இது வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிளாக இருக்கணும். ஸோ டிசெண்டிங் ட்ரையாங்கிளோட ஆட்ரிபியூட் என்ன? ஒரு சப்போர்ட், அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட், அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் தொடருக்கு போகும்போது நமக்கு பிரேக் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். ஸோ இது ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதே வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த லெவல் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட பேட்டர்ன் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் கொடுத்துருச்சுன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன அஸ்யூம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு ஆப்வியஸாக வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம நினச்ச மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம இது மாதிரி தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நமக்கு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் கொடுத்து நமக்கு பிரேக்கெட் கொடுத்துச்சுன்னா ரொம்ப நல்லது. மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். ஈஸியாக வந்து நிறைய ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்லேருந்து. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி கைஸ், இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். சம்டைம்ஸ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,250க்கு மேலே மறுபடியும் டேரெக்டாக மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுன் ஆயிடுச்சு, 40,000 கீழே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக செல் பண்ணலாம். அப்படி ரெண்டுமே நடக்கல, மறுபடியும் ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்துச்சுன்னா ஐடியலாக வந்து இந்த ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இதுதான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இந்த ஃபார்மேஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு பிரேக்கர் கொடுக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான கான்செப்ட் கைஸ். வெயிட் பண்ணி நம்ம நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.